டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் நிறைய கிளிப்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற நிறைய பேக்கெட் வந்து இப்போ நம்ம பாக்ஸில் கொட்டிடுவோம். கொட்டினதுக்கப்புறம் மீதம் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா எறும்பு, பூச்சி ஸோ இந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கிளிப் யூஸ் பண்ணி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். அப்படி கிளிப் இல்லைன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரப்பர் பேண்டு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த கிளிப் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்திங்க அப்படின்னா டபுள் டேப்பு. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து இந்த கிளிப்பில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளிப்போட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம 2 கிளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இதை இப்போ கட் பண்ணி நான் இன்னொரு கிளிப்புக்கு வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம தேவையான இடத்துல அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு கிளிப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையே வந்து இன்னும் 2-3 கிளிப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஏன்னா இது ரொம்பவே சைஸ் நல்லா பெருசாக இருக்குது. கிளிப்போட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம தேவையான இடத்துல அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிற டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிச்சனில் வந்து கிரைண்டர் வயரு, அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்வு, மிக்சி ஸோ இந்த மாதிரி தேவையான பொழுது நம்மளுக்கு வயர் எல்லாமே நம்ம தனித்தனியாக மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம அதுக்கு பின்னாடி வந்து நம்ம கிளிப் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இதே எல்லாத்தையுமே நம்ம அதில் அப்படியே போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரியே வந்து மிக்சி வயரு, கிரைண்டர் வயரு இந்த இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பேக் சைடு வந்து நம்ம அப்படியே சுற்றி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் பார்த்தீங்கன்னா, டிப் நம்பர் 3. இது பார்த்தீங்க அப்படின்னா டவல் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம இந்த மாதிரி கிளிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 4. இந்த மாதிரி நம்ம டங் கிளீனர் வந்து கூட மாட்டி வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம மாட்டி வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 5. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரூம் டோர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பேக் சைடு இந்த மாதிரி ஒரு கிளிப் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹெட்செட் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கிட்டாவது வச்சுருவோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதிலே மாட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு எது வந்து முக்கியமாக தேவைப்படுதோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 6. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாத்ரூம் டோரில் பேக் சைடு இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கவர் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம சோப்பு கவரு, ஷாம்பு கவரு ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் போட்டு நம்ம எடுத்து அப்படியே நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். ஸோ இந்த கிளிப் வந்து இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.